வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு புதுவை அரசின் நடப்பாண்டு பட்ஜெட் தொகை ரூபாய் 14,300 கோடிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் இம்மாத இறுதியில் சட்டசபை கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் சுப காரியங்களை தொடங்குவதில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர். இதனால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூடுவதற்கு வாய்ப்பில்லை என தெரிகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது. அப்பொழுதுதான் சட்டசபை கூடும் வாய்ப்புள்ளது. இதனிடையே தற்காலிக சபாநாயகர் அன்பழகனை வைத்தே சட்டசபை நடத்தவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றது. இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ரங்கசாமி கலந்து பேசியுள்ளார். அப்பொழுது அவர்கள் புதிதாக சபாநாயகர் நியமிக்கும் வரை தற்காலிக சபாநாயகர் பதவியில் நீடிக்கலாம் என கருத்தும் தெரிவித்துள்ளனர். புதுவை அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர் நாள் விழாவாக காமராஜர் மணி மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். கவர்னர் கைலாஸ்நாதன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி பள்ளி மாணவர்களுக்கான சிறுதானிய உணவு தொடர்ந்து வழங்கப்படும். அதேபோல் சீருடை தையல் கூலியும் உயர்த்தி வழங்கப்படும். பெற்றோர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் மாணவர்கள் கல்வி பயில அரசு தொடர்ந்து உதவிகளை செய்யும் என்றார். விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், அழகு, ரவிக்குமார், ஐயப்பன், கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்திய காவல்துறையின் உயரிய விருதாக ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கப்படுகின்றது. இந்த விருது புதுவை காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு, அவசர கால மீட்பு, மனிதாபிமான சேவைகளில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்கான சான்றாக விருது வழங்கப்படும். இந்த விருதை புதுவை காவல்துறைக்கு வழங்க மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா புதுவை வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி அவர் புதுவைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக புதுவை கோரிமேடு மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. விழா மேடை, தரைத்தள பணிகள் எஸ்பி நல்லாம் கிருஷ்ணராய பாபு, இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டு வருகின்றது. மேடை அலங்கார பணிகளை மேற்கொள்ள எஸ்பி ரங்கநாதன், இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காவலர்களும் காலை மாலை நேரங்களில் தீவிர அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி வங்கியின் மூலம் புதிய ஏடிஎம் கார்டு வழங்க உள்ளதாக கூறி ஓடிபி கேட்டுள்ளார். அதை நம்பிய அவர் தனது வங்கி அனைத்து விவரங்கள் மற்றும் ஓடிபியை தெரிவித்துள்ளார். அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 36,400 எடுத்துவிட்டனர். இதேபோல் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் 9,500, நாவல்குளத்தை சேர்ந்தவர் 4,800, கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 20,000, நயினார் மண்டபத்தை சேர்ந்த பெண் 1000 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,700 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு ஜூலை 15 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ரபீந்திரநாத் மோண்டல் தலைமையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. கோவையில் தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர்கள் இதுபோன்ற பூங்காவை புதுவையிலும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மன மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்து பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். மக்கும் குப்பைகளிலிருந்து ஆர்கானிக் உரம் தயாரித்தல், தொழிற்சாலை கழிவு மணலிலிருந்து செங்கற்கள் உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட கழிவு மறுசுழற்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை புதுவையிலும் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் மாதம் ரூபாய் 1,00,000 சம்பளத்தில் பர்சனல் செக்ரட்டரி வேலை வழங்குவதாக கூறி கேரளாவை சேர்ந்த இளம்பெண்ணை வரவழைத்த தனியார் நிறுவன உரிமையாளர் அவரிடம் ரூபாய் 5,00,000 பெற்று மோசடி செய்ததுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவை சேர்ந்த இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் லட்சுமிகாந்தன் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து பணம் பெற்றதுடன் முதலமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் செல்வாக்கு இருப்பதாக மிரட்டி கொடுமைப்படுத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாள் தினத்தில் மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசாமி எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் தொகுதி முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நேற்று காலை மணக்குள விநாயகர் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன்பின் தனது தொகுதியில் பிறந்தநாளில் கட்சியினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு முதியோர் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் உணவு மற்றும் ஆடைகள் வழங்கி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சியில் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பஸ் நிறுத்தம் அருகே மக்களுக்கு சிக்கன் பிரியாணி மதிய உணவு வழங்கப்பட்டது. தொழிலதிபர் சந்துரு ராதா அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மகளிரணி தலைவி ரேவதி பர்குணா மற்றும் மாணவர்கள் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் மகளிரணி மாநில துணைத் தலைவி அஞ்சலாட்சி மற்றும் ரெட்டியார்பாளையம் வார்டு தலைவர் காமராஜ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் நபர் ஒருவர் என 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சாலையில் வேகமாக செல்கின்றனர். அதன்படி வாகனத்தை ஓட்டும் நபர் மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 பேர் பின்னே உள்ள சீட்டில் அமர்ந்தபடியும் மற்றொருவர் இருசக்கர வாகனத்தின் பின்பு கால் வைக்கும் பகுதியில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட நிலையில் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது. மாணவர்கள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் பல்வேறு உயிரிழப்பு ஏற்படுகின்றது. மேலும் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் வேன் மோதி உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. எனவே இதனை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,41,423 மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் அதனை ஒட்டிய ஊழ் தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த பணியை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏமான அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல், சேகர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வெள்ளியனூர் தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி தண்ணீர் தேங்கி விடாதீர், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம், கொசு வலை பயன்படுத்துவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குணசுந்தரி, பொறுப்பாசிரியர்கள் சுவாமிராஜ், தர்மகன், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட உதயம்பட்டு, மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடிநீர் திட்டப் பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். இத்திட்டத்தின் கீழ் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார், மீனாக்கி, குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டணைப்புகள் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 1500 பேர் சீரான குடிநீர் வசதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுர விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஏம்பலம் விநாயகர் கோவில் வீதி, பாலமுருகன் நகர், இந்திரா நகர், விளையாட்டு திடல், புதுக்குப்பம், புத்துக்கோவில், பேருந்து நிலையம் மற்றும் நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் மெயின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை
வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொதுப்பணித்துறை மூலம் புதுப்பிக்கப்பட்ட இந்த மையங்கள் மூலம் அப்பகுதி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் மேம்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தொகுதி தலைவர் காந்திதாஸ், செயலாளர் சௌரிராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாமக கட்சியின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் முன்னவர்கள் ஆற்றிய தியாகங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சகிசன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி டாக்ஃபோடல்ஸ் இணைந்து மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 சிறப்பாக நடத்தின. இந்நிகழ்வு பட்டதாரிகள் மற்றும் வேலைவாய்ப்பை நாடும் இளைஞர்களுக்கான புதுச்சேரியின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தளங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையேயான இணைப்பை வலுப்படுத்தி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு நாடுநர்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். BNI புதுச்சேரியின் நிர்வாக இயக்குநர் இளங்கோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் S. வேலாயுதம், மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் S. மலர்கன், BNI புதுச்சேரியின் செயல்பாட்டு பிரிவு தலைவர் கிறிஸ்டோபர் பிரசாந்த், BNI டாக்ஃபோடல்ஸ் தலைவர் ஜெயசுதர்சன், நிகழ்ச்சி தலைவர் பகுத்தறிவு NM, BNI புதுச்சேரி மண்டல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் காந்திராஜ், BNI டாக்ஃபோடல்ஸ் துணைத் தலைவர் முகமது காசிம் ஹனீஃப், செயலாளர் சுந்தர்ராஜன் மற்றும் சீனியர் சப்போர்ட் டைரக்டர் டாக்டர் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 5387 பேர் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 3614 பேர் நேரடியாக பங்கேற்று பல்வேறு நிறுவனங்களின் நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டார்கள். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை, மைய பொறியியல், வங்கி, சுகாதாரம், சில்லறை வணிகம், தளவாடம், வாகன உற்பத்தி, BPO மற்றும் பல்வேறு சேவை துறைகளை சேர்ந்த மொத்தம் 131 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கின. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.